வணக்கம் வணக்கம் ராதிகா. சென்னை கோயம்பேட்டு சந்தையில் காய்கறிகளின் விலையானது வரத்து குறைவு காரணமாக கணிசமாக உயர்ந்துள்ளது. கடந்த சில வாரங்களாகவே கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலையானது குறைவாக விற்கப்பட்டு வந்தது. குறிப்பாக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக காய்கறிகளின் விலை கடுமையான சரிவை சந்தித்தது. அதன் தொடர்ச்சியாக தேர்தலும் வந்ததால் காய்கறிகளின் விலை தொடர்ந்து உயராமலே இருந்தது. இந்நிலையில் தேர்தல் முடிந்திருக்கும் நேரம், அதே சமயம் கோடை வெயிலின் தாக்கம் உச்சத்தை அடைந்திருக்கும் இந்த நேரத்தில் காய்கறிகளின் விலை மளமளவென உயரத் தொடங்கி உள்ளது. குறிப்பாக கோடை காலத்தில் விளைச்சல் குறைவால் வரத்து ஆனது கோயம்பேடு சந்தைக்கு கணிசமாக குறைந்திருக்கிறது. ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் காய்கறிகளின் வரத்து கணிசமாக குறைந்திருப்பதால் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலையானது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அது மட்டுமின்றி மீன்பிடி தடை காலத்தால் மீன்களின் வரத்து குறைந்தும், அதே சமயம் வெயில் காலத்தில் மக்கள் இறைச்சிகளை வாங்கும் அளவு குறைந்திருப்பதாலும் காய்கறிகளை அதிகமாக மக்கள் வாங்க தொடங்கியுள்ளனர். இதனால் தட்டுப்பாடு அதிகரித்து கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலையானது உயர்ந்திருக்கிறது. வெங்காயமானது கிலோ 30 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளியானது கிலோ 40 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அடுத்தடுத்த நாட்களில் தக்காளியின் விலை 60 ரூபாய் வரை அல்லது 60 ரூபாயை தாண்டி விற்பனையாகும் என வியாபாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி தண்ணீரின் தட்டுப்பாட்டால் விளைச்சல் மேலும் குறையும் என, இதனால் மேலும் வரத்து குறைந்து காய்கறிகளின் விலை கணிசமாக உயரும் எனவும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர அவரைக்காய் 60 ரூபாய் வரையிலும், கத்திரிக்காய் 25 ரூபாய் வரையிலும், வெண்டைக்காய் 40 ரூபாய் வரையிலும் கிலோவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. பூண்டு கிலோ 160 ரூபாய் வரையிலும், இஞ்சியானது 65 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இவற்றின் விலையும் அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து உயர்ந்து காணப்படும் என வியாபாரிகள் தரப்பில் கூறுகின்றனர். ராதிகா, கோயம்பேட்டில் வந்து காய்கறி விலைகள் வந்து திடீரென உயர்ந்து இதற்கான காரணம் என்ன? இப்போதைய விலை நிலவரம். அதாவது காய்கறி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 10,000 டன் காய்கறி தேவை. இப்போ வரத்து குறைவில் வந்து எல்லா விலையும் வந்து விலை ஏறிருக்கு. குறிப்பாக அனைத்து காய்கறி விலையும் வந்து விலை ஏற தொடங்கியிருக்கு. கத்திரிக்காய், பாவக்காய், புடலங்காய் இந்த மாதிரி ஐட்டெலாம் வந்து பச்சை காய்கறிகள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு கிலோக்கு 10லேருந்து 20 ரூபா வரைக்கும் ஏறிருக்கு. அதேமாதிரி ஊட்டி கேரட் வந்து 20 ரூபா 25 ரூபா இந்த ஊட்டி கேரட் இன்றைக்கி 30 ரூபா 35 வரைக்கும் போயிட்டுருக்கு. அதிகபட்சமாக வந்து 40 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அதேமாதிரி தக்காளி வந்து ஒரு கிலோ 20 ரூபா விற்று இந்த தக்காளி இன்றைக்கி 40 ரூபா வந்து 45 வரைக்கும் போயிட்டுருக்கு. அதேமாதிரி வெங்காயம் வந்து ஒரு கிலோக்கு 5 ரூபா இருக்குது, உருளைக்கிழங்கு 5 ரூபா இருக்குது. மற்ற காய்கறிகள்லாம் பரவலாக வந்து ஒரு கிலோக்கு 10லேருந்து 20 ரூபா இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்பவுமே சம்மர் சீசனில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். இந்த எலெக்ஷன் திருவிழாத்தால் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாளாக வந்து இறந்த ஒரு மக்களை வந்து சரியாக வேலைக்கு ஆட்கள் வரல. இன்னொன்று வந்து தோட்டத்தில் போய் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அங்கே வந்து வரத்துக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதேமாதிரி இங்கே வந்து கூடுதலாக வண்டிக்கு வரும். ஆனால் இங்கே வந்து வண்டிகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வண்டி வந்து குறைவாக தான் வந்துருக்கு. அதாவது வெயில் காலம் தொடங்கினாவே உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது தான். இந்த ஆண்டு வந்து அதிகமாக வந்து விலை வைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி வந்து பற்றாக்குறையாக இருக்குது. ரெண்டாவது வந்து சரியாக சென்ற ஆண்டு வந்து போதுமான விளைச்சல் வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு வந்து நிறைய பேர் வந்து சாகுபடி பண்ணலை. ஸோ அதனால் வந்து இந்த ஆண்டு வந்து சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து இன்னும் அதிகரிக்கும் வேண்டி குறைத்துக்கான வாய்ப்பு கம்மி தான். இப்போ ஒரு கிலோ 70 ரூபா 60 ரூபா விற்றுருந்தாலும் இப்போ 80 வந்து 100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தக்காளிலாம் இன்னைக்கு வந்து 40 ரூபா 45 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. மேலே உயரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 50லேருந்து 60 ரூபா வரைக்கும் போகும்.